வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர்தான் கவிஞர் வாலி. உதடுகள் ஒட்டாத வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பாடலை எழுதியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி உட்பட 5 தலைமுறை நடிகர்களுக்கு தனது வரிகள் மூலம் ஹிட் பாடலை கொடுத்தவர்தான் கவிஞர் வாலி. தன் வாழ்நாளின் இறுதி வரை வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்டவரும் அவரே. தற்போதைய முன்னணி நடிகரான சிம்பு வரை பல முன்னணி நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். அதேபோல் எம்எஸ்வி, கேவி மகாதேவன் தொடங்கி இன்றைய ஏஆர் ரகுமான் வரை பல இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றியுள்ள வாலி, சிவாஜி தொடங்கி இன்றைய முன்னணி நடிகரான சிம்பு வரை பல நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். இப்படி பல பெருமைகளை கொண்ட வாலி உதடுகள் ஒட்டாத வார்த்தைகளை வைத்து ஒரு பாடலை உருவாக்கியுள்ளார். தமிழ் சினிமாவில் இயக்குனர், இசையமைப்பாளர், பாடல் ஆசிரியர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர்தான் கங்கை அமரன். அவர் இயக்கத்தில் வெளியான படம்தான் வில்லு பாட்டுக்காரன். 1992ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் ராமராஜன், ராணி, சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள். படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருப்பார். வாலி, கங்கை அமரன் ஆகியோர்கள் பாடல்கள் எழுதியிருப்பார்கள். இந்த படத்தில் வாலி 2 பாடல்கள் எழுதியிருப்பார். இதில் தந்தேன் தந்தேன் இசை, செந்தேன் தந்தேன் அடியே, தந்தேன் தந்தேன் இசை, செந்தேன் தந்தேன் அடி, கால காலங்கள் தேடிய ஞானத்தில் தந்தேன் தந்தேன் இசை, செந்தேன் தந்தேன் அடியே, ஆனந்த ராகங்களை கிளி இங்கத்தான் கேட்டுக்கடி, ஆடாத ஆட்டங்கள் தான் கிளியே எங்கிட்ட ஏத்துக்கடி, தந்தேன் தந்தேன் இசை, செந்தேன் தந்தேன் அடி, கால காலங்கள் தேடி ஞானத்தில் தந்தேன் தந்தேன் அடியே என்ற பாடலை உதடுகள் ஒட்டாத வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதியிருப்பார் வாலி. இந்த பாடலில் கலைஞர் என்ற வார்த்தை இருந்தாலும் அரை உதடுகள் ஒட்டும், இது பரவாயில்லை என்று இளையராஜா கூறியிருந்தாலும் முடியாது என்று அதற்கு NS கிருஷ்ணன் என்று மாற்றி உதடுகள் ஒட்டாத வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் படமும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வெற்றி படமாக மாறியுள்ளது. பாடல்கள் இன்றும் வரவேற்பு பெற்று வரும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த பாடலை மலேசிய வாசுதேவன் பாடியிருப்பார். நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.